Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு Bpro Freelance Services. இன்னைக்கான வீடியோல கைஸ் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா Fiverr பத்தி பார்க்க போறோம். Fiverrல வந்து பாத்தீங்கன்னா கைஸ் promote to jigs னு ஒரு tab புதுசா எனேபிள் பண்ணிருக்காங்க. சோ அந்த tab வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எந்த வகையில வர்க் ஆகும், அதாவது செல்லர்ஸ்க்கலாம் எந்த வகையில வந்து promote to jigs tab வர்க் ஆகும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் மணி earning டிப்ஸ் அப்புறம் virtual assistant டிப்ஸ் பத்தில வீடியோ போட்டுட்டு வரோம். உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட Fiverr டேஷ்போர்டில் நான் இருக்கேன். இது வந்து என்னோட அனாலிட்டிக்ஸ் பேஜ். இதில் வந்து பாத்தீங்கன்னா Fiverr செல்லர்ஸ்க்கு மட்டும், அதாவது ஒரு சில செலக்டட் செல்லர்ஸ்க்கு மட்டும் ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு கைஸ். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க ப்ரமோட்டட் ஜிக்ஸ்னு ஒரு நியூ டேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இந்த டேப் எதுக்கு ஒர்க் ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஆஸ் எ செல்லரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிக்ஸ் எல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அதில் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ண ஜிக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே நல்லா பெர்ஃபார்ம் ஆன ஜிக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் ப்ரமோட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லீட் ஜெனரேஷன் ஒரு கீவேர்டோட நான் ஒரு ஜிக் கிரியேட் பண்ணேன்னா, ஸோ இப்போ கிளைண்ட் யாராவது வந்து லீட் ஜெனரேஷன் போட்டு சர்ச் பண்ணும்போது நம்மளுடைய ஜிக் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஜ்லையோ இல்லை ஃபர்ஸ்ட் பேஜில் லாஸ்ட்லையோ நம்மளுக்கு ஷோ ஆகும் இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஜிக்கை வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டாகவே நம்ம ஜிக்கை வந்து நம்ம ப்ரமோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரமோட்டட் ஜிக்ஸ் டேப் வந்து யூஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், நான் இப்போ இந்த டேப்பை கிளிக் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மணி பே பண்ணணும், ஓகேங்களா. ஸோ அது அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட் ப்ரமோஷன் ஒர்க் ஆகும். ஓகே கைஸ், இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஜிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ ஆகிருச்சு. அதாவது எல்லா ஜிக்ஸும் ஷோ ஆகாது. எந்த ஜிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட் ப்ரமோஷனுக்கு எலிஜிபிளாக இருக்கோ அந்த ஜிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே ஷோ ஆகிருச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜிக் மட்டும்தான் இதோடைய பாலிசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பிளேஸ் பண்ணி இந்த ஜிக்கை நம்ம ப்ரமோட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், ஃபர்ஸ்ட் ஆட் ஓவர் வியூ கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ், அதாவது ஜிக் இந்த ப்ரமோட்டட் ஆட்ஸோடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம். இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா you are promoting 1 gig with the daily spend of limit of $1 சொல்லி கொடுத்துருக்காங்க கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் என்னுடைய செலக்ட் ஆன ஆட். ஆக்சுவலாக இந்த ஆட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்லி நான் வந்து ப்ரமோஷனில் வச்சிருக்கேன். பிட் வந்து பார்த்தீங்கன்னா நான் 0.13 சென்ட்ஸ் வந்து நான் பிட்டாக வச்சிருக்கேன். ஆல்ரெடி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இம்ப்ரெஷன் 8 இம்ப்ரெஷன் வந்திருக்கு. இன்னும் கிளிக்ஸ், ஆர்டர்ஸ், சிபிசி, ஸ்பெண்ட் ரெவன்யூ இது எதுவுமே இன்னும் இந்த ப்ரமோட்டட் ஜிக்ஸ்க்கு வந்து பிளேஸ் ஆகல கைஸ், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஆட் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிட் பண்ணணும், ஓகேங்களா. இந்த பிட் வந்து பார்த்தீங்கன்னா பெர் கிளிக்கு கவுண்ட் ஆகும். இப்போ லீட் ஜெனரேஷன் யாராச்சும் கிளைண்ட்ஸ் சர்ச் பண்ணி என்னோட ஜிக்கை ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டாங்கன்னா என்னோட அக்கௌண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 0.13 சென்ட்ஸ் வந்து டெபிட் ஆகிரும். ஸோ இந்த பிட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிளிக்ஸுக்கு மட்டும்தான் கைஸ் கவுண்ட் ஆகும். இம்ப்ரெஷனுக்கு வந்து உங்களுக்கு எந்த விதமான அமௌண்ட்டும் டெபிட் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் பிட் அமௌண்ட் $1 செட் பண்ணிக்கலாம். $1 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக்கு நம்ம $1 கொடுக்குற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களே கீழே பார்த்தீங்கன்னா பிட்டிங் 0.11 சென்ட்ஸ் ஆர் ஹையர் வில் ஹெல்ப் யூ டு அவுட்பிட் ஜிக்ஸ் இன் யுவர் கேட்டகரின்னு சொல்லிங்க கொடுத்துருக்காங்க கைஸ். இதுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் இந்த மாதிரி ஜிக்ஸ் எல்லாம் ப்ரமோட் பண்ணுவாங்க இல்லைங்களா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0.10 சென்ட்ஸுக்கு வந்து அவங்க ப்ரமோட் பண்ணுறாங்கன்னா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 0.15 சென்ட்ஸ் கொடுத்து நான் இதை ப்ரமோட் பண்ணனா அவங்க ஜிக்ஸுக்கு முன்னாடி என்னோட ஜிக்ஸ் வந்து ஆட் பிளேஸ் ஆகிரும். ஸோ என்னோட ஜிக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் டாப்பாக பிட் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு ஒரு கிளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.15 சென்ட்ஸ் வந்து எனக்கு டெபிட் பண்ணாலும் என்னோட ஜிக் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் ஃபர்ஸ்ட்டாக காமிக்கும். இந்த பிட் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக உங்களுடைய ஜிக் விசிபிலிட்டியும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 0.15 நான் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் எடிட் டெய்லி லிமிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெய்லி $5 ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன்னா என்னுடைய அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா $5 தான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக்கு நான் 0.15 சென்ட்ஸ் நான் வந்து அந்த ஆடுக்கு வந்து நான் பிட் பண்ணுறேன் 0.15 சென்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 33 கிளிக்ஸ் வரலும் என்னுடைய ஜிக்குக்கு வந்து கிடைக்கும் கைஸ், ஓகேங்களா. கிளைண்ட் வந்து சர்ச் பண்ணாங்கன்னா ஒரு கிளிக்கு 0.15 சென்ட்ஸ்னா அப்போ பெர் டேக்கு $5க்கு 33 கிளிக்ஸ் வரலும் எனக்கு கிடைக்கும். இது வந்து நம்ம $10 பெர் டேக்கு $10 கொடுத்தோம்னா கைஸ் நம்ம 16 கிளிக்ஸ் வரலும் பெர் டேக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா $1 மட்டும் கொடுக்குறேன். ஸோ இந்த $1 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நான் $1 ஸ்பெண்ட் பண்ணுவேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெர் டேக்கு 7 கிளிக்ஸ் வந்து கிடைக்கும் கைஸ். 7 கிளிக்ஸ் வந்து கேரண்டி கிளிக்ஸ் கிடையாது. கிளைண்ட்ஸ் யாராவது சர்ச் பண்ணி நம்மளுடைய ஜிக்கில் வந்து இம்ப்ரெஸ் ஆகி கிளிக் பண்ணாங்கன்னா தான் இந்த 7 கிளிக்ஸும் வந்து கிடைக்கும். அப்டூன்னு சொல்லி இங்கே மேலே கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நான் சேவ் டெய்லி லிமிட் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெர் டேக்கு நான் $1 வந்து லிமிட் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. கிளைண்ட் கிளிக் பண்ணாங்கன்னா எனக்கு வந்து இந்த $1 மைனஸ் ஆகிரும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 7 கிளிக் வந்துருச்சுன்னா அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட் வந்து அந்த நாளுக்கு எனக்கு ப்ரமோட் ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த ஜிக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரமோட் ஆக ஸ்டார்ட் பண்ணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஆக்சுவலாக இதில் வந்து பேமெண்ட் மெத்தட்லாம் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய Fiverr வாலெட்லயே அமௌண்ட் இருந்தா டெபிட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி நீங்க வந்து பேமெண்ட் கார்டு, கிரெடிட் கார்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்க PayPalயும் இதல லிங்க் பண்ணிக்கலாம்.
பேமெண்ட் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் உங்களுக்கு மந்த்லி டெபிட் பண்ணுவாங்க. இப்போ பெர் டேக்கு நான் $1 ஸ்பெண்ட் லிமிட் கொடுத்துருக்கேன். ஆனால் பட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 3 days ஆகியும் இன்னும் எந்த கிளிக்கும் வரல. ஓகேங்களா, இதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு $1 டெபிட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வர கிளிக்ஸுக்கு மட்டும்தான் அவங்க அமௌண்ட் டெபிட் பண்ணுவாங்க. மற்றபடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜிக்ஸை வந்து ப்ரமோட் பண்ணிக்கலாம். சர்ச் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்மளுடைய ஜிக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரமோட் ஆகிருக்கும். கிளைண்ட் யாராவது கிளிக் பண்ணாங்கன்னா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து டெபிட் ஆகும். இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டெபிட் ஆகாது, மந்த்லி ஒன்ஸ் தான் கைஸ் டெபிட் ஆகும். மந்த்லியோட ஃபர்ஸ்ட் டேட் நீங்கள் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிளிக்ஸ் 6 கிளிக்ஸ் வந்துருச்சுன்னா அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மந்த் எண்ட், அதாவது நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் டேட்டில் தான் வந்து அவங்க டெபிட் பண்ணுவாங்க. ஃபைவரை பொறுத்தவரையிலும் இது ரொம்பவே ஒரு போனஸான விஷயம்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு செல்லர்ஸ்க்கு இந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் ப்ரமோட்டட் ஜிக்ஸுங்கிற டேப் வந்துருந்துச்சுன்னா இப்படி தான் கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டல் வந்து ஒர்க் ஆகும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு $10 ப்ரொமோஷனும் கொடுக்குறாங்க. அதாவது கிஃப்ட் மாதிரி நம்ம வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து $50க்கு ஆட் பிளேஸ் பண்ணுறேன்னா அதில் $10 மைனஸ் ஆகி நான் $40 மட்டும் கட்டினா போதும். இதுதான் வந்து கைஸ் ப்ரொமோட்டட் ஜிக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹவு ப்ரொமோட்டட் ஜிக்ஸ் ஒர்க்குன்னு சொல்லி அவங்களுடைய பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. வீடியோஸ்லாம் கூட அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிளாகோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க கைஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடலாம் ஷேர் பண்ணுங்க. ஃபைவரில் யாராவது எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஹேவ் அ கிரேட் டே.